பெருமக்களுக்கும் இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள், அதுவும் நமது உயர்ந்து ஜோதிடத்தினுடைய மகான் என்று சொல்லக்கூடிய திரு தங்கபாணி ஐயா அவருடைய சொற்பொழிவு மற்றும் அவருடைய பிறந்தநாள். அதைத் தொடர்ந்து நமது அண்ணன் திருப்பூர் சுகம் அவருடைய வகுப்பு வந்து நான் எப்படாவது முடிப்பாரு அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனா கொஞ்சம் நேரம் ஆக, அதாவது பணத்துக்காக பொருள் கொடுக்கிறவங்க வந்து சீக்கிரம் முடிச்சுக்குவாங்க. எப்பவுமே சொல்லவே மாட்டாங்க. குறிப்பா ஜோதிடத்துல எதிர்பார்த்த பணத்தை வந்து இலவசமா கிடைக்காது. ஆனா நான் பாக்குறேன், நான் எத்தனையோ கிளாஸ் போயிருக்கிறேன், எத்தனையோ ஜோதிட குருமார்கள் கற்று நிறைய பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் ஐயா வந்து கவலையிலிருந்து சொல்ல முடியல, நெஞ்சில வந்து வச்சம் இல்லாம ஒரு சரவாசி மாதிரி அப்படியே வந்து அவரு ஆற்றுல எப்படி வந்து ஓடிட்டே இருக்கிற மாதிரி தொடர்பாக வந்து அவரு இலவசம் சொல்ல முடியாது. அவருக்கு வந்து நம்ம ஒரு அன்பான வந்து நம்ம ஜோதிடர்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல அந்த எண்ணம் யாருக்கும் வராது. உபதேசம் சொல்லலாம், யாருக்கும் வராது. அவங்க வந்து கிளாஸ் வகுப்பிருக்கிறாங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்ல மேக்சிமம் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில, அதாவது இலவசமா சாப்பாடு போட்டா நெய் எதிர்பார்க்க முடியாது, நெய் சோறு எதிர்பார்க்க முடியாது. அதுக்குதான் வந்து காலையில வருவாங்க, ஏதோ பண்றாங்க வச்சுக்காங்க. ஆனா அது அப்படி இல்லை. ரொம்ப உள்ளத்தோட உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் எத்தனையோ வேலைகள் வந்து எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க. மற்றது வந்து ஒரு நல்ல விஷயமா போகணும் அப்படிங்கிறத ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு. சும்மா இல்ல, நல்ல வேலை நம்ம மகேஷனுடைய நிறுவனத்தில் அவரும் கரெக்டா பாருங்க. ஐயாவை வாழ்த்துறதுக்கு இருந்தாலும் ஐயா வாழ்த்துறது, நான் வாழ்த்துறது ஐயா வாழ்த்து சிறப்பா இருக்கும். நம்ம ஐயா அவர்களுக்கு உண்மையாக சுகமாயி ஐயா அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. எல்லாரும் சார்பாக நம்ம எல்லாரும் நன்றி தெரிவிக்கிறோம். ஐயா பேசுவாரு, கொள்கை ஐயா பேசுவாங்க. அதாவது தங்கமணி ஐயாவுடைய பிறந்த நாளும் இந்த இலவச வகுப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா கிடைச்சிருக்கிறது. உண்மையாவே சொல்ல போனா இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் நம்ம சுபமானி ஐயாவுகள் போகணும். ஏன்னா எதிர்த்து ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல மிகப்பெரிய ஐயா அவர்களுக்கு வந்து மகரிஷியோட ஆராய்ச்சி அறிவிப்பின் சார்பாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்கின்றோம். அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்தும். சரி, ரொம்ப சந்தோஷம். தமிழகத்திலிருந்து பல ஊர்களிலிருந்து பல இடங்களிலிருந்து வழி புரிந்துள்ள அனைவருக்கும் மகரிஷி ஜோதி ஆராய்ச்சி அறிவிப்பின் சார்பாக மீண்டும் ஒருவர் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும். ஐயா பார்க்கறதுக்கா உருவம் வந்து அந்த திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? குள்ளமானவங்களுக்கு வாங்க. ஆனா பார்க்கறதுதான் எலிக்கு ஐயா எலி பத்தி சொன்னார் காலையில, சரி மதியம் சொன்ன. எலியினுடைய மூளை வந்து சின்னதா இருக்கும், ஆனா அவருடைய பவர் வந்து அதிகமா இருக்கும், நிறைய வேலைகள் செய்யும். அது மாதிரி எலி பத்தி ஐயா சொல்லும்போது ரொம்பவுமே நான் குறிப்பாடுறேன். நட்சத்திரத்தையும் சொன்னாரு, அவருடைய கேரக்டர் என்னன்னு சொன்னாரு, கிரகத்தையும் சொன்னாரு. அதே மாதிரி நம்ம முளைப்பாடி போடுறோம் இல்லைங்களா கோயில் எல்லாம், அப்போ நவகிரகத்தினுடைய தாக்கம் அது ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அதெல்லாம் நம்ம வீட்டுல கூட போடலாம்னு சொன்னாங்க. உண்மையாலுமே அந்த ஆதிகாலத்துல பரிகாரம் வந்து 100% உண்மை. இதெல்லாம் பழைய ஆட்களுக்காக தெரியும். அதனால அந்த நாட்டில் வந்து கோயில் இருந்தாங்க முளைப்பாடி போடுறாங்க. அதே ஒரு குபேரம் பண்ணாலும் முளைப்பாடி போடுறோம். முளைப்பாடி ஏன் போடுறாங்க? இதுதான் காரணம். நவகிரக தோஷங்கள்
அப்படிங்கிறதுதான் கும்பாபிஷேகத்தினுடைய தாற்பயம். அதே மாதிரி வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது சுவாமி மட்டும் தீர்க்க போறதில்லை, நமக்கும் நம்மளையும் புரியப்படுத்துறாங்க. உண்டுங்களா? நம்ம கலந்து கொடுக்கிற தீர்த்தம் வந்து நமக்கும் வந்து மேல வந்து தெளிக்கிறாங்க. நாமளும் புரிதமாகக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் வந்து அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி. ஐயா நிறைய சொன்னார். சின்ன சின்ன பிரான்ஸ் தான் சபைக்கு இருக்குது. இருந்தாலும் ஐயாவுடைய தொண்டு சேவை மென்மேலும் வந்து மகளிருக்கும் மற்ற ஜோதிடர்களுக்கும் பயணிக்குமாறு ஐயா சார்பா கேட்டுக்கிறேன். முதல் ஐயா சார்பா கேட்டுக்கிறேன். எனக்கு மைக்கு வாங்கிட்டேன். ஐயா முடியும் போது மைக்கு வாங்கக்கூடாது அப்படிங்கிறது மனசுக்கு செய்யல. இருந்தாலும் அப்ப நான் சொல்ல முடியல. இந்த ஐயாவுக்கு நன்றி. இந்த தொண்டு எப்பவும் வந்து மக்களுக்கு அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு தகவல். செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி அன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இன்டர்நேஷனல் அல்ட்ரா ஃபவுண்டேஷன் ஒண்ணு இருக்குது. உலக நாடுகள் முழுவதும் அதை வந்து ஜோதிடர்கள் உறுப்பினர் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு விருது வாங்குறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அந்த இதுல வந்து நம்ம ஐயா வந்து டாக்டர் பட்டம் வந்து வாங்க போறாங்க. அதுல வந்து உறுப்பினர் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஐயா அவர்கள் வந்து டாக்டர் பட்டம் வாங்க இருக்கிறாரு. உண்மையாலுமே ஐயா அவர்கள் வந்து இந்த இடத்துல இன்னைக்கு முடிவு பண்ணியாச்சு, ஃபைனல்ஸ் ஆயிட்டு இருக்குது. அதனால ஐயா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் நகரி ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக முதல் முறையான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மலைவாழ்த்து சொல்லி ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி நிறைவு செய்து கொள்வோம். மலைவாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாடி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாடி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க ஜோதிடம், வளர ஜோதிட கலை. துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே சரணம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு அன்பான ஒரு அறிவிப்பு. நாளை வந்து மகரிஷி ஜோதி ஆராய்ச்சி அறிவிப்பின் சார்பாக அடிப்படை வகுப்பு காலை 9:30 11 மணிக்கும், அதே மாதிரி நியூ பேட்ச் உயர்நிலை வகுப்பு வந்து 11 மணிலிருந்து 12:30 வரைக்கும் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்கின்றது. ஆக இங்க வகுப்பில் இருப்பவர் யாராவது ஆன்லைன்ல அடிப்படை ஜோதிடம் உயர்நிலை ஜோதிடம் கற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளலாம். மிக சிறப்பான ஒரு பயிற்சி. இந்த வகுப்பு எல்லாமே நான் தான் எடுக்கிறேன். சர்டிபிகேட் கோர்ஸ் 6 மாச கோர்ஸ். அடிப்படை வகுப்புக்கு 500 ரூபாய், உயர்நிலை வகுப்புக்கு மாசம் 600 ரூபாய். சரிங்களா? விருப்பம் இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாம் விரைவாக ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.